வடநாட்டுல நல்லா இருக்குது, மோடி வந்து காலியாக போறாரு. அதுதான் பயந்து போயிட்டு சூரத்ல எம்பி தேர்தல் நடக்காம போங்கு வச்சு ஜெயிச்சுட்டு போட்டாங்க. எம்பி பதிவுக்கு நாமினேஷனுக்கு முன்மொழிந்த 3 பேரை கடத்திட்டு போங்காட்டம் ஆடக்கூடிய கேவலம் நடந்திருக்கா? அப்ப அவ்வளவு தொடர்நடங்கி போயிருக்காங்க பிஜேபி மோடியில இருந்து. இப்பவே இன்னொரு தடவை அவர் பேச மாட்டாரு. அவருடைய வெப்சைட்ல இங்கிலீஷ்ல போடுறதுல இந்த கண்டென்ட்லாம் எடுத்துட்டு தான் போட்டிருக்காரு. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் பயமுறுத்தி தான் வச்சிருக்கு. 77 வருஷம் ஆச்சு சுதந்திரம் வாங்கி. இந்த 77 வருஷத்துல எந்த பிரதமரும் பேசாத ஒரு அயோக்கியத்தனமான பேச்சை இந்த பிரதமர் சொந்த நாட்டு மக்களையே மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்தி வாக்கு கேட்கறான். அது எவ்வளவு பெரிய கேவலம். அது தூக்கி போடுவாங்க நினைக்கிறீங்களா? அந்த மாற்றம் ஏற்படுது உறுதியா அந்த பயம் வந்ததுனாலதான் இந்த பேச்செல்லாம். வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியின் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. வாங்க அந்த புகாரை குறித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நம்ம எல்லாரும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு வர நீங்களா ஒண்ணுதானே, நானா இருந்தானே பிரதமர் எல்லாம் ஒண்ணுதான். சட்டவிரோதமா ஒருத்தர் செயல்படும் போது சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும். பிரதமர் வந்து என்னன்னா நம்முடைய தேர்தலுடைய வழிகாட்டு குறிப்புகள் இருக்கு, வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு எதிராக பேசியிருக்காரு, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிராக பிரதமர் செயல்பட்டு இருக்காரு, அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக பிரதமர் செயல்பட்டு இருக்காரு, ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து வழிகாட்டிற்கு எதிராக வந்து பிரதமர் பேசியிருக்காரு. சொந்த நாட்டு மக்களையே, சொந்த நாட்டு குடிமக்களே மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்தி வாக்கு கேட்கக்கூடிய கேவலம் இது வரைக்கும் இந்த நாட்டில் எந்த பிரதமரும் பண்ணல. 77 வருஷம் ஆச்சு சுதந்திரம் வாங்கி. இந்த 77 வருஷத்துல எந்த பிரதமரும் பேசாத ஒரு அயோக்கியத்தனமான பேச்சை இந்த பிரதமர் சொந்த நாட்டு மக்களையே மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்தி வாக்கு கேட்கறான். அது எவ்வளவு பெரிய கேவலம். அது எனவே நம்ம ஒரு குடிமக்கள் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம அரசியலமைப்பு சாசனத்தை மதிக்கிற குடிமக்கள் நாம. எனவே நம்ம சொல்றோம், இவர் மேல எந்தெந்த செக்ஷன் பிரகாரம் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் இப்ப புகார் அளிச்சிருக்கோம். அவர் காவல் ஆய்வாளர்கிட்ட நாங்க வந்து சிஎஸ்ஆர் காப்பி கேட்டோம். அவர் மேலதிகாரிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சிஎஸ்ஆர் காப்பி வாங்காம போக மாட்டோம். சட்ட ரீதியாக நம்ம சட்டத்தை மதிக்கிறோம். நீங்களும் நானும் சட்டத்தை மதிக்கிறோம். சட்டத்தை மதிக்கிறவங்க சட்டத்தின்படி செயல்படுவாங்க. எனவே இது இவங்க என்ன பண்ணணும்னா காவல்துறை, தேர்தல் ஆணையம், இவங்க எல்லாம் வந்து ஒரு அட்டானமஸ் பாடி, இவங்க அரசாங்க நிறுவன அமைப்புகள், இவங்க கான்ஸ்டிடியூஷன் செயல்படணும். இவங்க கடமை நிறைவேற்றணும். 3 குரங்கு இருக்குல்ல, காந்தி காமிச்சார், வாயை மூடி, கண்ணை மூடி, காதை முடிக்கிறது, அந்த 3 குரங்கு மாதிரி இருக்கக்கூடாது நம்ம தேர்தல் ஆணையம். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படையில் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். இது நடவடிக்கை எடுக்க வற்புறுத்துவோம். இது வந்து சட்ட ரீதியாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள். இது செய்யலைன்னா மக்கள் மன்றத்தில் கட்டாயம் மோடி வந்து தோற்கடிக்கப்படுவார். மக்கள் மன்றத்தால வந்து என்னன்னா மோடி தண்டிக்கப்படுவார். இப்போ எம்சிசி அமல்ல இருக்கு, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமல்ல இருக்கு. இப்போ காவல்துறை ஒரு வழக்கு பதிவு செய்யறனாலும் வந்து அதன்படிதான் செய்தாக வேண்டியது கட்டாயம் இருக்கு. அப்போ மோடியின் மீது தேர்தல் ஆணையமே அமைதியாக இருக்கிற பொழுது 20,000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இமெயில் அனுப்பிய போதும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை வந்து இப்ப பதிவு பண்ணிடுவாங்க நினைக்கிறீங்களா? ஏங்க பண்ணணுங்க. மாடலுக்கு நான் தான் சொல்றேன், தேர்தல் விதிமுறை நடைமுறைகளுக்கு தான் தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிராக பிரதமர் பேசியிருக்கிறாரு. தேர்தல் விதிமுறைகள் என்ன சொல்லுது? ஒரு வாக்கு கேட்கும் போது ஒரு மதத்தை அடிப்படையிலோ, ஜாதியின் அடிப்படையிலோ, மொழியின் அடிப்படையிலோ வேறுபாடு காண்பித்தோ இல்லது அதற்கு ஆதாயம் சேர்க்கிற மாதிரி தேர்தலில் வந்து வாக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு விதிமுறை வழிகாட்டு நெறிமுறை சொல்லுது. அதை மீறி இந்துக்களுக்கு வந்து அணி திரட்டுறன்னு சொல்லிட்டு இவர் வந்து என்னன்னா இப்படி மத வெறியா பேசியிருக்கிறாரு அவரு. அப்போ அந்த வகையில பார்க்கும்போது என்ன கட்டாயம் வந்து என்னன்னா இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம். அவங்க போட்ட சட்டத்தின் பிரகாரம் பிரதமர் செயல்படலன்றதான விஷயம். இது எல்லாமே எதை நோக்கி போகுது அப்படின்னா 2024 மக்களவைத் தேர்தல் நோக்கி தான் போகுது. இப்ப இரண்டு கட்டம் வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. இப்ப இந்த 2ஆம் கட்டத்துல வந்து எந்த அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு சாதகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இன்றையோட வந்து தேர்தல் பரப்புரை முடிய இருக்கு. இந்த 2ஆம் கட்ட தேர்தல் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? சார், ஜனநாயகத்துல இருந்து தேர்தல் ஒரு பார்ட்டு சார். தேர்தல் வந்து என்னன்னா நம்மளோட நாட்டுல நம்ம ஜனநாயக ரீதியாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை, மாநகர மன்ற உறுப்பினர், நகராட்சி அமைப்பு தேர்ந்தெடுப்பதற்காக நமக்கு நாமே உருவாக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் நடக்குது. தேர்தல் ஜனநாயகம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். ஸோ தேர்தல் ஜனநாயகம் வந்து பாதுகாக்கப்படணும்னு சொன்னா எந்த அமைப்பு வந்து நமக்கு வழிகாட்டுதோ, ஆணையம் இருக்குதோ அது பிரகாரம் செயல்படலாம். ஸோ அது பிரகாரம் வந்து செயல்படும் போது அதுக்கு உகந்த நடவடிக்கை எடுக்கப்படணும். இப்ப இவங்க தேர்தலே வந்து என்னன்னா அந்த தேர்தல் ஜனநாயகத்தை ஜெயிக்கிறதுக்கு இந்த சட்டவிரோதமா செயல்படுற இடத்துக்கு அவங்க போயிட்டாங்கன்னா தேர்தல் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஜனநாயகத்தை வந்து ஒட்டுமொத்தமாக இந்த ஜனநாயகம் இருக்குல்ல, நம்ம நாட்டுடைய ஜனநாயகம், இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அப்போ தேர்தலில் தோற்கடிக்கக்கூடிய வேலை ஒண்ணு பண்ணுவோம். மக்கள் வந்து அரசியல் மையப்படுத்தினா மக்கள் வந்து இன்னைக்கு எதிராக நின்றுட்டாங்க. இப்ப மோடிக்கு எதிராக அவங்களோட வாழ்வாதார உரிமைகள் பேசுறாங்க. எனவே இந்த நாட்டு மக்கள் வந்து என்னன்னா அவங்க ஜனநாயகத்தை பாதுகாப்பாங்க. மக்கள் தான் ஜனநாயகத்தை பாக்குறாங்க. ஆட்சியாளர் நம்ம தான் நிறுத்தி வச்சிருக்கோம். சோ ஜனநாயகத்துக்கு எதிராக அதிகாரத்தில் இருக்கவங்க செயல்பட்டார்னா மக்கள் தண்டிப்பார்கள்.
எல்லாருமே கேள்வி கேட்கறது என்னன்னா, தமிழ்நாட்டிலயும் கேரளாவிலயும் சரி, சவுத் இந்தியாவில சரி, ஆனால் வடநாட்டுல எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்ற ஒரு கணிப்பு. நல்லா இருக்கு, வடநாட்டுல நல்லா இருக்குது. மோடி வந்து காலியாக போறாரு. அதுதான் பயந்து போயிட்டு சூரத்ல எம்பி தேர்தல் நடக்காம போங்கு வச்சு ஜெயிச்சுட்டு போட்டானுங்க. எம்பியை கடத்துவானுங்க, எம்எல்ஏ கடத்துவானுங்க இந்த பிஜேபி காரனுங்க, மத்த கட்சிக்காரனுங்க. இப்ப என்ன பண்ணிட்டானா, ஜெயிக்கிறதுக்கு எம்பி பதிவுக்கு நாமினேஷனுக்கு முன்மொழி இந்த 3 பேரை கடத்திட்டு போங்காட்டம் ஆடக்கூடிய கேவலம் நடந்திருக்கா? அப்ப அவ்வளவு தொடர்நடங்கி போயிருக்காங்க பிஜேபி. மோடியில இருந்து ஆட்சியாளர்கள் வடநாடு முழுக்க மக்கள் வந்து எழுந்து நிக்கிறான். விவசாயி கொதிச்சு போயிருக்கான். ஓராண்டு காலம் நடத்தின போராட்டம் சும்மா அவன் வயிறு எறியாது. தன் போராட்டம் நடத்தும் போது வந்து குண்டை வச்சு அடிச்சட வாடான்னு சொல்லிட்டு இப்ப ஓட்டுல குத்துவான் மூஞ்சில. அதான் நடக்க போகுது. அதை கெடுக்கிற வேலை தான் மோடி பண்றாரு. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, என்ன ரெஸ்பான்ஸ் இருந்தது உள்ள? இல்ல அவங்க அப்புறம் இது வந்து பிரதமர் மேல கம்ப்ளைண்ட்டுங்கையில பொதுவா ஆபீசர்ஸ் யோசிக்கத்தானே செய்வாங்க. ஏதோ மேல கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரசீது கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, சிசிபிக்கு நாங்க அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்களைப் போலவே 20,000க்கும் மேற்பட்ட தனிப்பட்ட நபர்கள் இமெயில் மூலமாகவே வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன் இன்னும் காலதாமம் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது அசோக் லவாஷா மட்டும் ஒரு தடவை சொன்னாரு. ஆனால் அவரையே வந்து என்ன, அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் பார்த்தோம் இல்லையா? அப்போ மற்ற தேர்தல் ஆணையர்கள் முன் வருவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல அவங்க வரலைன்னா கோர்ட்டு தலையிட வேண்டியது இருக்கலாம். இப்போ நீங்க தேர்தல் ஆணையம் என்பது அவங்களுடைய ஏவல் நாய் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவங்க அப்படித்தான் இருக்காங்க. இல்லைன்னா நீங்க நேத்தே அவங்க நேத்து இல்லை முந்தா நாளே இது தெரிஞ்ச உடனே அவங்க நடவடிக்கை எடுத்து வந்திருக்கணும். அவங்க எடுக்க மாட்டாங்க. எப்படி ஃபோர்ஸ் பண்றதுன்னு தெரியும். ஒருவேளை தேவைன்னா கோர்ட்டு, இல்லைன்னா வீதியில இறங்க வேண்டியதுதான். மற்றபடி அவங்க தானே ஒருவேளை இது ஒரு சீரியஸான பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா, தேர்தல் ஆணையம் ஒரு நோட்டீஸை கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் போறோம்னு அப்படி கொஞ்சம் காலத்தை கடத்துவாங்களே தவிர, தேர்தல் ஆணையம் நிச்சயமா நடவடிக்கை எடுக்காது. உறுதியா சொல்றேன். அப்போ எதிர்கட்சிகளுடைய அவங்க எப்படி களமாட போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நீங்க எப்படி களமாட போறீங்க? இப்பவே இன்னொரு தடவை அவர் பேச மாட்டாரு. அவருடைய வெப்சைட்ல இங்கிலீஷ்ல போடுறதுல இந்த கண்டென்ட்லாம் எடுத்துட்டு தான் போட்டிருக்காரு. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு ஏற்கனவே எதிர்கட்சிகள் பயமுறுத்தி தான் வச்சிருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மக்கள்கிட்ட சொல்றது, மக்கள் நரேந்திர மோடியை தூக்கி போட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த தேர்தல் கமிஷனர்ஸ் அப்புறம் நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படிதான் மக்கள் தூக்கி போடுவாங்க நினைக்கிறீங்களா? அந்த மாற்றம் ஏற்படுது உறுதியா அந்த பயத்துல இருந்து தான் நரேந்திர மோடிக்கு அந்த பயம் வந்ததுனாலதான் இந்த பேச்செல்லாம். இல்லைன்னா அவர் ரொம்ப புத்தர் மாதிரி பேசிட்டு இருப்பாரு. நான் உலகத்திலேயே மத நல்லிணத்துக்கு நான் தான் பெரிய ஆளுன்னு பேசிட்டு இருப்பாரு. இந்த தரிகட்டு அலைகிறது இதுல இருந்து தான் வரும். இப்ப எல்லா பக்கமும் இந்த தேர்தல் அப்படின்றத எல்லாமே வெற்றி நோக்கி தான் போகுது. அப்போ இங்க இதை கடந்து தென் மாநிலங்களை கடந்து வட மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? ஏன்னா 2ஆம் கட்ட தேர்தல் என்னோட பிரச்சாரம் முடிய இருக்கு. மாநிலங்கள்ல இல்லைங்கிறது நரேந்திர மோடிக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும். வட மாநிலங்களிலும் இல்லைங்கிறது தான் அவருக்கு பிரச்சனை. ராஜ்புத் பகுதி கடுமையா இருக்கு. நீங்க குஜராத்லயே நிலைமை மோசமா இருக்குங்கிறதுனாலதான் இந்த குறுக்கோளிலாம் போய் ஒருத்தர் அன்னபோஸ்டா சூரத்துல ஜெயிச்சாருங்கிறத குஜராத்லயே இப்படி பண்ண வேண்டிய நிலைமை இருக்குல்ல. அறுவயசு அவங்களுக்கு பணம் காசு பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் இப்ப நினைக்கிறாங்கன்னா, இந்த மோசமா இருக்கும் ஒரு சீட்டை நான் நினைச்சேன்னா இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க காமிக்கிறாங்க. அதுல இருந்துதான். எனவே நார்த் இந்தியா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்குங்கிறதுனாலதான். சரி, முதல் நாள் அங்க பேசுறாரு, 2ஆவது நாள் உத்தரப்பிரதேசத்துல போய் இஸ்லாமியர்களுக்கு உண்மையிலே நான் தான் நிறைய செஞ்சேன், ஹஜ்ஜுக்கு போறதுக்கு பெண்கள் மட்டும் போகலாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு. நீங்க இன்னொரு பக்கத்துல போய் இஸ்லாமியர்களுக்கு குழந்தைகள் படிக்கிறதுக்கான எல்லா விதமான ஸ்காலர்ஷிப் ஸ்கீமையும் ரத்து பண்ணிட்டு அங்க போய் பேச தெரியுது இல்ல. எனவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அவர் அப்படி பேசியிருப்பாரு. அதெல்லாம் இல்லைங்கிறதுனாலதான் இடத்துக்கு ஒரு மாதிரி பேசுறாரு. அது இன்னும் மோசமா தான் போகும். அது எடுபடாதுன்னு சொல்லிட முடியுமா? உறுதியா எடுபடாது. ஒரு முறை ஏமாற்றினால் பரவாயில்ல, ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஏமாத்தினா